வெல்கம் டு டேஸ்டி கிங்டம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பாதாம் பவுடர். பாதாம் பவுடர் செய்யறதுக்கு பாதாம் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம கடாயில் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். பாதாம் ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுந்துருச்சு. இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். இதோட பாதாம் முந்திரி ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 5 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். சூடு பண்ணுறதுக்காக சேர்த்த இல்லைங்களா அந்த ஏலக்காய் 5, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏலக்காய், மஞ்சள் பொடி, சர்க்கரை எல்லாம் நல்லா அரைஞ்சிருச்சு. குங்குமப்பூ ஒரு பிச்சளவு, பாதாம் முந்திரி வறுத்ததை இதில் கலந்துக்கலாம். மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம பாலில் கலந்து குடிக்கும்போது அதனோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து போடுறதுக்கும் நல்ல வாசனையாக இருக்கும். பால் குடிக்கவும் நல்லாயிருக்கும். பாதாம் பவுடர் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.